அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்திலிருந்து ஒரு பாடத்தின் பின்னாடி இருக்கிற சரியான விடை கோடிட்ட இடம் பொறுத்துக இல்லாமல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 லெசனுக்கு பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் 3 லெசன் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கலாம். ஏன்னா வீடியோட லெங்க் அதிகமாக போகும்போது நம்மளாலே வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு 3 லெசனுக்குள்ளே புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாம் இதில் பார்த்துடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் லெசன் பார்த்தோம்னா அளவீட்டியல், அப்புறம் விசையும் அழுத்தமும், அடுத்தது ஒளியியல். டைம் இருந்தால் வெப்பம் பார்க்கலாம், இல்லைனா ஒளியியலோடு முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்து தொடர்ச்சி கண்டினியூஸாக வந்து போடும்பொழுது பார்த்துக்கலாம். இப்போ அளவீட்டியலோட புக் பேக் ஆக்டிவிட்டீஸ் தான் பார்க்க போகிறோம். கீழ்கண்டவற்றுள் எது ஆங்கிலேய அலகுமுறை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. FPS அப்படின்றது தான் ஆங்கிலேய அலகுமுறை. மின்னோட்டம் என்பது என்ன அளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மின்னோட்டம் அப்படின்றது அடிப்படை அளவு. வெப்பநிலையின் SI அலகு கெல்வின். ஒளிச்செறிவு என்பது டேஷின் ஒளிச்செறிவு, அதாவது கண்ணுறு ஒளியின் ஒளிச்செறிவு தான் ஒளிச்செறிவு. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் நெருங்கி இருப்பது நுட்பம். இது ஆங்கிலேய அலகுமுறை FPS. மின்னோட்டம் என்பது அடிப்படை அளவு. வெப்பநிலையின் SI அலகு கெல்வின். ஒளிச்செறிவு என்பது கண்ணுறு ஒளியின் ஒளிச்செறிவாகும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் நெருங்கி இருப்பது நுட்பம் எனப்படும். பின்வரும் கூற்றுகளில் எது தவறானதுன்னு சொல்லி 4 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே இது தவறு தான். தோராயம் அப்படின்றது துல்லியமான மதிப்புன்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம சொல்லும் போதே தோராயன்றது துல்லியமாக இருக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஸோ இதுதான் தவறான ஸ்டேட்மெண்ட்டு. மிச்சம் எல்லாமே சரியான ஸ்டேட்மெண்ட்டு, அதை வந்து படிச்சுக்கலாம். தோராயம் என்பது கணக்கிடுதலை எளிமையாக்குகிறது. கரெக்டு தான். தோராயம் என்பது குறைவான தகவல்கள் மட்டும் உள்ள போது பயனுள்ளதாக அமைகிறது. நம்மளாம் வந்து தோராயமாக எடுத்துக்கிறோம்ல. தோராயம் என்பது உண்மையான மதிப்புக்கு நெருக்கமாக உள்ள மதிப்பினை தருகிறது. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. திண்ம கோணம் டேஷ் என்ற அலகில் அளக்கப்படுகிறது. இதுக்கு ஆன்சர் வந்து ஸ்ட்ரேடியன். SR அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரேடியன். திண்மக்கோணம் அளக்கக்கூடிய அலகு இது. திண்மக்கோணத்தின் அலகு. ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவானது என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெப்பநிலைன்னு சொல்கிறோம். குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவை அந்த பொருளின் வெப்பநிலை அப்படின்னு குறிப்பிடுறோம். மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி எது? அம்மீட்டர். மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி அம்மீட்டர். ஒரு மோல் என்பது டேஷ் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா 6.023 என்று 10 பவர் 23. இது ப்ளஸ் 23. ஓகேவா? 6.023 பெருக்கல் 10 பவர் 23 அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டுள்ளது. அளவீடுகளின் நிலையற்ற தன்மை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பிழைகள். அளவிடப்பட்ட மதிப்பு உண்மை மதிப்புடன் நெருங்கி இருப்பது என்ன அப்படின்னா துல்லியத்தன்மை. அதுவும் நமக்கு தெரியும், துல்லியத்தன்மை. இரண்டு நேர்கோடுகளின் குறுக்கீட்டினால் என்ன உருவாகிறது அப்படின்னா தலக்கோணம். திண்மக்கோணம் ஸ்ட்ரேடியன் என்ற அலகில் அளக்கப்படுகிறது. ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவானது வெப்பநிலை என குறிப்பிடப்படுகிறது. மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி அம்மீட்டர் ஆகும். ஒரு மோல் என்பது 6.023 பெருக்கல் 10 பவர் 23 அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டுள்ளது. அளவீடுகளின் நிலையற்ற தன்மை பிழைகள் என அழைக்கப்படுகிறது. அளவிடப்பட்ட மதிப்பு உண்மை மதிப்புக்கு நெருங்கி இருப்பது துல்லியத்தன்மை எனப்படும். இரண்டு நேர்கோடுகளின் குறுக்கீட்டினால் தலக்கோணம் உருவாகிறது. அடுத்தது சரியா தவறா என கூறுக. தவறாக இருந்துச்சுன்னா சரியாக வந்து அதை வந்து திருத்தி நம்ம வந்து சொல்லணும். ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் மொத்த இயக்க ஆற்றலின் அளவே வெப்பநிலை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறு. மொத்த இயக்க ஆற்றலின் அளவு வெப்பநிலை கிடையாது. சராசரி இயக்க ஆற்றலின் அளவு தான் வெப்பநிலை. இது ஸ்டேட்மெண்ட் தவறு. ஒரு கூலும் மின்னூட்டம் ஒரு நிமிடத்தில் பாயும் எனில் அது ஒரு ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது. தவறு. ஒரு கூலும் மின்னூட்டம் ஒரு நொடியில் பாயும் எனில் அது ஒரு ஆம்பியர் என அழைக்கப்படும். ஒரு பொருளில் அடங்கியுள்ள துகள்களின் எண்ணிக்கையே
பொருளின் அளவாகும். இது சரி. ஒரு மெழுகுவர்த்தியிலிருந்து வெளியாகும் ஒளிச்செறிவின் தோராயமான மதிப்பு ஒரு கேண்டிலாவிற்கு சமமாகும். இதுவும் சரி. குவார்ட்ஸ் கடிகாரங்கள் ஜிபிஎஸ் கருவிகளில் பயன்படுகின்றன. தவறு. அணு கடிகாரங்கள் தான் ஜிபிஎஸ் கருவிகளில் பயன்படுகின்றன. 4.582 எண்ணின் முழுமையாக்கப்பட்ட மதிப்பு 4.58. சரிதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் எந்த இலக்கத்தை பொறுத்து முழுமையாக்கியிருக்கிறோன்றது தான் முக்கியம். இங்கே வந்து 10ல் 1 இலக்கத்தை பொறுத்து முழுமையாக்கியிருந்தாங்கன்னா இது கரெக்டு. 10ல் 100ல் 1னா இது கரெக்டு. 10ல் 1னா இங்கே 6 வரும். முழு எண்ணுக்கு அப்படின்னா இங்கே 5 வந்துடும். ஸோ ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறதுக்கு இது சரி. அடுத்தது பொறுத்துக. வெப்பநிலை, தலக்கோணம், திண்மக்கோணம், துல்லியத்தன்மை, நுட்பம். வெப்பநிலை அப்படின்னா குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவு. இப்போ இதுக்கு சரியான விடையில் கூட பார்த்தோம். இதை நம்ம பில்லப்ஸில் கூட பார்த்தோம். தலக்கோணம் அப்படின்னா 2 தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம். திண்மக்கோணம் அப்படின்னா 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம். துல்லியத்தன்மை அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகளின் நெருங்கிய தன்மை. நுட்பம் துல்லியத்தன்மை அப்படின்னா உண்மையான மதிப்பின் நெருங்கிய அளவு. நுட்பம் அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் நெருங்கிய தன்மை. இது எங்கே பார்த்தோம்? நம்ம ஃபில்லப்ஸ் சரியான விடையில் படித்தோம்ல. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் நெருங்கி இருப்பது நுட்பம் அப்படின்னு படித்தோம்ல. ஸோ இது வந்து ஃபஸ்ட் லெசனில் இருக்க சூஸு, ஃபில்லப்ஸு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பொறுத்துக பார்த்தாச்சு. அடுத்தது வந்து செகண்ட் லெசன் பார்த்தோம்னா விசையும் அழுத்தமும். விசையும் அழுத்தமும் பாடத்தோட சரியான விடையை தேர்ந்தெடு. ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருளின் இயக்கமானது என்ன ஆகும் அப்படின்னா குறைந்த வேகத்தில் இயங்கும். இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அதன் இயக்கமானது குறைந்த வேகத்தில் இயங்கும். திரவத்தினால் ஏற்படும் அழுத்தம் எதனால் அதிகரிக்கிறது? இதுக்கு வந்து அ மற்றும் ஆ, அதாவது திரவத்தின் அடர்த்தியாலும் அதிகரிக்கிறது, திரவத்தம்ப உயரத்தாலும் அதிகரிக்கிறது. அழுத்தத்தின் அழகுன்னு பார்த்தோன்னா இதுக்கும் ஆ மற்றும் ஆ வரும். அதாவது பாஸ்கல். அழுத்தத்தின் அலகு பாஸ்கல். அழுத்தத்தின் அலகு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ரெண்டுமே வரும். கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு 76 சென்டிமீட்டர் பாதரச தம்பம். ஆப்ஷன் ஏ. வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு கடல் மட்டத்தில் 76 சென்டிமீட்டர் பாதரச தம்பம். பாஸ்கல் விதி எதில் பயன்படுகிறது? பாஸ்கல் விதி வந்து நீரியல் உயர்த்தி, ஹைட்ராலிக் அந்தது, தடை செலுத்தி, அழுத்தப்பட்ட பூதி, இது எல்லாத்துலேயுமே பாஸ்கல் விதி பயன்படுது. அப்போ மேற்கண்ட அனைத்தும் தான் ஆன்சர் இதுக்கு. கீழ்காணும் திரவங்களுள் எது அதிக பாகுநிலை உடையது அப்படின்னா நெய். பாகுநிலையின் அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாய்ஸ். இந்த கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பேப்பர் 1ல் கேட்டிருக்கிறாங்க. ஆழம் அதிகரிக்கும் போது திரவ அழுத்தம் அதிகரிக்கும். அணை கட்டெல்லாம் அடிப்பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டுறாங்களே, அது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க டெட்டில் ஒரு எக்ஸாமில். இப்போ ரீசெண்டாக பேப்பர் 2 12ஆம் தேதியா 2023 ஃபெப்ரவரியில். அணைக்கட்டுகளின் அடிப்பகுதி மிக வலிமையாக கட்டப்படுவது ஏன்னா ஆழம் அதிகரிக்கும் போது நீருக்கு அழுத்தமும் அதிகரிக்கும். அதுதான் அங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு தான் அது. அப்போ அதிகரிக்கப்படும் அழுத்தத்தை தாங்கக்கூடிய வகையில் ரொம்பவே வலிமையாக கட்டுவாங்க. நீரியல் உயர்த்தி டேஷ் விதியை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. இப்போ தானே பார்த்தோம், பாஸ்கல் விதி. தாவரங்களில் நீர் மேலே ஏறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா பரப்பு இழுவிசை என்ற திரவ பனி. இது கேட்பாங்க. தாவரங்களில் நீர் மேலே ஏறுவதற்கு காரணம் பரப்பு இழுவிசை என்ற திரவ பனி.
எளிய பாதரசமானி முதலில் டேஷ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. டாரிசெல்லி. சரியா அல்லது தவறா என கூறுக. தவறான கூற்றை திருத்தி எழுதுக. கொடுக்கப்பட்ட பரப்பின் மீது செயல்படும் விசையே அழுத்தம் எனப்படும். சரி. இயங்கும் பொருளின் உராய்வின் காரணமாக இயங்கும் பொருள் ஓய்வுக்கு வருகிறது. தவறு. ஒரு பொருளின் எடை மிதப்பு விசையை விட அதிகமாக இருந்தால் அப்பொருள் மூழ்கும். சரி. ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது 1 சதுர மீட்டர் பரப்பின் மீது செயல்படும் 1,00,000 நியூட்டன் விசைக்கு சமம். சரி. உருளும் உராய்வு நழுவு உராய்வை விட சற்று அதிகமாக இருக்கும். இது தவறு. உருளும் உராய்வு நழுவும் உராய்வை விட குறைவாக இருக்கும். ஆற்றல் இழப்பிற்கு உராய்வு மட்டுமே காரணம். இது தவறு. உராய்வும் ஒரு காரணம்தான், வேறு சில காரணங்களும் உண்டு. ஆழம் குறையும் போது திரவ அழுத்தம் குறையும். சரி. பாகுநிலை திரவத்தின் அழுத்தத்தை சார்ந்தது. தவறு. அடுத்தது பொறுத்துக. நிலை உராய்வு, இயக்க உராய்வு, உருளும் உராய்வு, திரவ அடுக்குகளுக்கு இடையேயான உராய்வு, நழுவு உராய்வு. ஃபுல்லாகவே உராய்வை பற்றி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு இந்த பக்கம் பார்த்தோன்னா பாகுநிலை, குறைந்த உராய்வு, பொருட்கள் இயக்கத்தில் உள்ளன, பொருட்கள் நழுவுகின்றன, பொருட்கள் ஓய்வு நிலையில் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு 5 கொடுத்துருக்குறாங்க. இப்போ நிலையான உராய்வுனாலே அது ஓய்வு நிலை தான். சரிதானா? இயக்க உராய்வுனா இயக்கத்தில் உள்ளன. உருளும் உராய்வுனா உருண்டுக்கிட்டே போகிறதுல ஒன்றும் உராய்வே இருக்க போகிறதில்ல, அது குறைந்த உராய்வு. திரவ அடுக்குகளுக்கு இடையேயான உராய்வு தான் பாகுநிலை. நழுவு உராய்வு அப்படின்னா பொருட்கள் ஓய்வு நிலையில் உள்ளன, அப்படி இல்லைன்னா நழுவுகின்றனன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்படியே வச்சுக்கலாம். பொருட்கள் நழுவுகின்றன. அடுத்தது பாதரசமானி தொடுபரப்பை அதிகரித்தல், தொடுபரப்பை குறைத்தல், உயவு பொருட்கள், ஒழுங்கற்ற பரப்பு. இது 2வது பொறுத்துக. இதில் ஏதாவது ஒரு பொறுத்துக எக்ஸாமில் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா உராய்வை நீக்கும், வளிமண்டல அழுத்தம், உராய்விற்கான காரணம், உராய்வை அதிகரிக்கும், உராய்வை குறைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாதரசமானி என்னது? வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும். தொடுபரப்பை அதிகரித்தோன்னா என்ன செய்யும்? உராய்வு அதிகரிக்கும். தொடுபரப்பை குறைத்தால் என்ன செய்யும்? உராய்வை குறைக்கும். உயவு பொருட்கள் என்ன செய்யும்? உராய்வை நீக்கும். இப்படி போடுறேன். ஒழுங்கற்ற பரப்பு தான் உராய்விற்கான காரணம். ஓகேவா? ஸோ இதோட விசையும் அழுத்தமும் அப்படிங்கிற 2வது லெசனில் இருக்கிறத பார்த்துட்டோம். இதுவே நமக்கு ஆல்மோஸ்ட் 12 மினிட்ஸ் வந்துடுச்சு. பார்ப்போம். 1வது லெசன் ஒளியியல். ஒளியியல் லெசன்லேயும் புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்துருவோம். இந்த லெசனோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். அடுத்து 4, 5, 6 லெசனுக்கான வீடியோ நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஒளியியல் பாடத்தில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது நமக்கு. சரியாக தவறாலாம் இதில் இல்லை. வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடிகள் கோளக ஆடிகள். வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடிகள் கோளக ஆடிகள். உட்புறமாக எதிரொலிக்கும் பரப்பை உடையது குழி ஆடி. வாகனங்களில் பின்காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி குவி ஆடி. ஒரு ஆடியின் ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு முதன்மை அச்சு. முதன்மை குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு குவிய தொலைவு என்று அழைக்கப்படுகிறது. முதன்மை குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு குவிய தொலைவு என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு முதன்மை அச்சு. ஒரு கோளக ஆடியின் குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவு ஆரம் 20 சென்டிமீட்டர். இது ஒரு சின்ன ஃபார்முலா தான். இதை வச்சு 2-3 சம்ஸ் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப எளிமையாக போட்டுடலாம். குவிய தொலைவு = வளைவு ஆரம் /2. அதான் அந்த ஃபார்முலா. அப்போ அவங்க வளைவு ஆரம் கேட்டிருக்கிறாங்க, குவிய தொலைவு கொடுத்துக்கிட்டு வளைவு ஆரம் கேட்டிருக்கிறாங்க. அப்போது கீழே இருக்க 2 அந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். சூப்பராக போட வேண்டிய கணக்கு. ஸோ இது 20 சென்டிமீட்டர்.
பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் வந்து சீல வச்சுருக்குறாங்க. அழகு நிலையங்களில் அலங்காரம் செய்ய பயன்படும் கோலக ஆடி, குழி ஆடி. கோலக ஆடியின் வடிவியல் மையம் ஆடி மையம் எனப்படும். கூவி ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை நேரான மாய பிம்பம். கண் மருத்துவர் கண்களை பரிசோதிக்க பயன்படுத்தும் ஆடி குழி ஆடி. ஸோ இதில் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். பியூட்டி பார்லர்லேயும் ஐ டாக்டர் யூஸ் பண்ணுறது ரெண்டுமே குழி ஆடி. ஒளிக்கதிர் ஒன்றின் படுகோணத்தின் மதிப்பு 45 டிகிரி. அப்போ எதிரொலிப்பு கோணத்தின் மதிப்பும் அதே தான், 45 டிகிரி. இதை வச்சு ஒரு கணக்கு டெட் எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. படுகோணத்தின் மதிப்பு கொடுத்துட்டு படுகோணத்திற்கும் எதிரொலிப்பு கோணத்திற்கும் இடைப்பட்ட கோண அளவு கேட்டாங்க. இணையாக உள்ள 2 சமதள ஆடிகளுக்கு இடையே ஒரு பொருளானது வைக்கப்பட்டால் உருவாகும் பிம்பங்களின் எண்ணிக்கை. அது ரெண்டுமே இணையாக இருக்குன்ட்டாங்க. அப்போனா எண்ணற்ற பிம்பங்கள். அது என்ன சொல்லலாம்னா இன்ஃபினிட்டி, முடிவிலா எண்ணிக்கை. பிம்பங்களின் எண்ணிக்கை வந்து முடிவிலா எண்ணிக்கை. இதை பார்த்துக்கணும், இணையாக இருக்கா சாய்வாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இணையாக இருந்ததுன்னா முடிவிலா எண்ணிக்கையில் பிம்பங்கள் கிடைக்கும். அடுத்து பொறுத்துக. குவியாடி, பரவளை ஆடி, ஸ்னெல் விதி, நிறப்பிரிகை, ஒளிவிலகல் எண். ரேடியோ தொலைநோக்கிகள், பின்னோக்கு பார்வையாடி, கலைடாஸ்கோப், சைனை பை சைனார் விச் இஸ் ஈக்குவல் டு மியூ, வானவில். குவியாடி அப்படின்றது பின்னோக்கு பார்வையாடி. இந்த வாகனத்துலலாம் வச்சுருப்பாங்கன்னு இப்போ பார்த்தோம்ல, நம்ம சூஸில் பார்த்தோம், வாகனங்களின் பின்காட்சி ஆடி குவியாடி, அதான் இது. பரவளை ஆடி ரேடியோ தொலைநோக்கிகள். ஸ்னெல் விதி தான், சைனை பை சைனார் ஈக்குவல் டு மியூ. நிறப்பிரிகை நமக்கு தெரியும், வானவில். ஒளிவிலகல் எண் அப்படின்றது கலைடாஸ்கோப். ஸோ சயின்ஸ் புக்கில் இருக்க பொறுத்துக எல்லாமே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சயின்ஸில் இருக்க கணக்குகளும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் இருக்க கணக்குகள் ஒன்று எடுத்துமே நம்ம வந்து மெம்பர்ஷிப் வீடியோவாக போட்டுட்ருக்கோம். அந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். சயின்ஸ் கால்குலேஷன்ஸ், சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ்லாம் பார்த்துக்கணுன்னா மெம்பர்ஷிப் பண்ணி அந்த மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் தொடர்ந்து சயின்ஸ் கால்குலேஷன்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். அது ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த புக் பேக்கில் பார்க்குறதுல இப்போ 8லேயே நம்ம இப்போ பார்த்த 3 லெசன்லேயே ஒரு 4 to 5 கொஷின் வந்து டெட் எக்ஸாமில் வந்திருக்கு. பேப்பர் 1லேயும் வந்திருக்கு, as well as பேப்பர் 2லேயும் வந்திருக்கு. ஸோ தொடர்ந்து எல்லாமே பாருங்கள். எதில் வந்து நம்ம நல்லா ஸ்கோர் பண்ண முடியுன்றதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துகிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக அதை படித்து தான் ஆகணும், அதில் ஸ்கோர் பண்ணி தான் ஆகணும். அதனால் நாள்தோறும் தொடர்ந்து படிக்கும் பொழுது, தொடர்ச்சியும் முயற்சியும் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்றது உறுதியான விஷயம்தான். தேங்க்யூ.